புதுவையில் கள்ளக்காதலியை அடித்து தீர்த்து கட்டிய கள்ளக்காதலன். விபத்து போல் நாடகமாடிய காதலன் கைது. புதுவை திலகர் நகரைச் சேர்ந்தவர் ராஜமாதங்கி. இவரின் கணவர் சரவணன் சென்னையில் திருமண போட்டோகிராஃபராக பணியாற்றிட்டு வராரு. கடந்த 2ஆம் தேதி ராஜமாதங்கிய தலையில காயத்தோட ஒருவர் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போயிருக்காரு. மருத்துவர்கள் விசாரிச்சப்போ ராஜமாதங்கி தன்னோட கணவர் சரவணன் அப்படின்னும் முருகா தியேட்டர் அருகில விபத்துல சிக்கியதால காயம் அடைஞ்சதாகவும் கூறியிருக்காரு. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தலையில காயம் இருப்பதாகவும் 3 மாத கர்ப்பமா உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவமனையில தங்கி சிகிச்சை எடுக்கணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனா ராஜமாதங்கி தனக்கு உடல்நிலை நன்றாய் இருப்பதா சொல்லிட்டு தலைக்காயத்துக்கு மட்டுமே சிகிச்சை பெற்றுக்கிட்டு அந்த நபரோட திலகர் நகர்ல உள்ள வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே ராஜமாதங்கி மயங்கி விழுந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ராஜமாதங்கியோட தாயார் அருகில உள்ளவங்கிட்ட அவரை மீண்டுமே கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவரை பரிசோதனை செஞ்சப்போ உடல் முழுவதுமே காயம் இருந்தது தெரிய வந்துச்சு. அவரோட தாயாருக்குமே இதை பத்தி தெரியல. இதனால கோரிமேடு போக்குவரத்து போலீசாருக்கு மருத்துவர்கள் தகவலை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த ராஜமாதங்கி சிகிச்சை பலனளிக்காம பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறமா போலீசார் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செஞ்சப்போ முருகா தியேட்டர் பக்கத்துல எந்த ஒரு விபத்துமே நடக்கல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. தொடர்ந்து ராஜமாதங்கி வந்த வாகனையின் அவர் அழைச்சிட்டு வந்தவர் யார் அப்படின்னு விசாரிச்சாங்க. அப்போ சின்ன கோட்டக்குப்பத்தை சேர்ந்த சுரேந்திரன் தான் அவர் அழைச்சிட்டு வந்தது தெரிய வந்துச்சு. போலீசார் அவரை பிடிச்சு விசாரணை நடத்தியதுல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாச்சு. ராஜமாதங்கி திருமணத்துக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டம் சின்ன கோட்டூர்புரத்தை சேர்ந்த சுரேந்திரனை காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இதை ஏற்காத ராஜமாதங்கியோட பெற்றோர் சரவணனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. தம்பதிகள் சென்னையில வசிச்சுட்டு வந்திருக்காங்க. சுரேந்திரன் சிங்கப்பூருக்கு வெல்டிங் வேலைக்கு போயிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சின்ன கோட்டக்குப்பம் திரும்பிய சுரேந்தர் மறுபடியும் ராஜமாதங்கிய தொடர்பு கொண்டிருக்காரு. திருமணத்துக்கு அப்புறமா மறுபடியுமே அவங்கள்கிட்ட கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு. சுரேந்திரன் அடிக்கடி சென்னை சென்று விடுதியில அறை எடுத்து ராஜமாதங்கியோட இருந்துட்டு வந்திருக்காரு. இதை கண்டுபிடிச்ச சரவணன் ராஜமாதங்கியே கண்டிச்சிருக்காரு. இதனால சுரேந்திரன் ராஜமாதங்கி இருவருக்குமே சரவணனை சந்திச்சு தங்களோட காதலை தெரிவிச்சு விவாகரத்து செய்யும்படி கோரியிருக்காரு. இதனால மனமுடைஞ்ச சரவணன் தன்னோட மனைவிய திலகர் நகர்ல உள்ள வீட்டுல விட்டுட்டு சென்னைக்கு போயிருக்காரு. இதுக்கப்புறமா சுரேந்தர் வீட்டுக்கு அடிக்கடி ராஜமாதங்கி போயிட்டு வந்திருக்காங்க. ராஜமாதங்கி போன் செஞ்ச உடனேயே சுரேந்திரன் எடுக்கலனா அவர் வீட்டுக்கு சென்று தகராறு செய்யறத வாடிக்கைய வச்சிருக்காரு ராஜமாதங்கி. இதே போல கடந்த 2ஆம் தேதி போனை சுரேந்திரன் எடுக்காததால ஆட்டோவில் அவரோட வீட்டுக்கு போய் தகராறு செஞ்சிருக்காரு. இதை தட்டி கேட்ட சுரேந்திரனோட தாயே திட்டியிருக்காங்க ராஜமாதங்கி. இதனால ஆத்திரமடைந்த சுரேந்திரன் ராஜமாதங்கியை அடிச்சிருக்காரு. அவரு வழி தாங்காம ஓடும் போது கால்வாயில விழுந்து தலையில அடிபட்டிருக்கு. அவரை சுரேந்திரன் இருசக்கர வாகனத்தில் அடிச்சிட்டு வரும் போது முருகா தியேட்டர் பக்கத்துல கீழே விழுந்துட்டதா மருத்துவர்கள் கிட்ட சொல்லும்படி தெரிவிச்சிருக்காரு. இதனாலதான் சுரேந்திரனை மறைச்சி கணவர் சரவணன் அப்படின்னு கூறி கையெழுத்திட வச்சு ராஜமாதங்கி விபத்துல சிக்கியதா கூறி சிகிச்சை பெற்றது தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா போக்குவரத்து போலீசார் வழக்க கோரிமேடு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. கோரிமேடு போலீசார் கொலை வழக்கு பதிவு செஞ்சு சுரேந்திரனை கைது செஞ்சு தடயங்களை சேகரிச்சு விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. முழுமையான விசாரணைக்கு அப்புறமா கோட்டக்குப்பம் போலீஸ்ல ஒப்படைக்க கோரிமேடு போலீசார் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தனக்கு திருமணமானதுக்கு அப்புறமாவும் பள்ளி பருவத்தில் இருந்த காதலை கைவிடாம மறுபடியுமே தொடர்ந்ததால இந்த விபரீத முடிவு ஏற்பட்டிருக்கு. கள்ளக்காதல் விவகாரங்கள் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இதனால பல கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்னதான் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தாலும் இந்த சம்பவங்கள் குறைஞ்சபாடு இல்லை. இந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.